அடுத்த உதாரணம் பார்க்க போகிறோம். a மைனஸ் பி முழுவதின் வர்க்கம். இதன் பெருமானங்களை பார்க்க போகிறோம். அதாவது டைப் 2 எடுத்துக்கலாம். a மைனஸ் பி அதே போல் தான் இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் பி a மைனஸ் பி a வர்க்கம் சய ஏபி சய ஏபி சக பி வர்க்கம். சய தர சய சமன் சக சக தர சய சமன் சய சய தர சக சமன் சய. இதில் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் முக்கியமானது. சக தர சக சமன் சக. ஓகே, அடுத்த உதாரணம் 10a சய 3b முழுவதின் வர்க்கம் என்ற விரிவல் கட்டம். 10a என எடுத்துட்டு 10a மைனஸ் 3b சய 3b எடுத்துட்டு 10a சய 3b 10 100 a வர்க்கம் சய 30ab சய 30ab சக 9b வர்க்கம். 100a வர்க்கம் சய 60ab சக 9b வர்க்கம். இப்படி வர முடியாது. அடுத்த உதாரணம் 3x சய 2 முழுவதின் வர்க்கம். 3x என பொது அடுக்கல் சய 2 பொது அடுக்கல் சய 2 9x வர்க்கம் சய 6x சய 2 பிரிக்கணும் 6x சக 4 9x வர்க்கம் சய 12x சக 4. அதே போல் அடுத்த உதாரணம் 7m சய 3n வர்க்கம். 7m பொது அடுத்தம் 7m சய 3n சய 3n பொது அடுக்கம் 7m சய 3n. 49m வர்க்கம் சய 21mn சய 21mn சக சய சக 39n வர்க்கம். 49m வர்க்கம் சய 42mn சக 9n வர்க்கம். அதே போல் மற்ற உதாரணம் y மைனஸ் 5 முழுவதின் வர்க்கம். இதை நான் எப்படி எழுதுறேன்னா y வர்க்கம் சய 10y சக 25. m சய 1 முழுவதின் வர்க்கம். m வர்க்கம் சய 2m சக 1. அடுத்த உதாரணம் c மைனஸ் d முழுவதின் வர்க்கம். c வர்க்கம் சய 2cd சக d வர்க்கம். அடுத்த உதாரணம் 4ab மைனஸ் 3c முழுவதின் வர்க்கம். 4ab மைனஸ் 3c சய 3c எப்போது எடுத்தோம்டா 4ab மைனஸ் 3c. 4 16 a வர்க்கம் b வர்க்கம் சய 12abc சய இதை சுருக்கணும்டா 12abc சக 9c வர்க்கம்.
16a வர்க்கம் b வர்க்கம் சய 24ab c சக 9c வர்க்கம். எப்படி? அடுத்த உதாரணம் a மைனஸ் 1/a முழுவதின் வர்க்கம். நான் a எப்போது அடுத்து சுருக்கிறேன். a வர்க்கம் சய a இன் கீழ் a சய a இன் கீழ் a சக 1 இன் கீழ் a வர்க்கம். ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி ஏயும் பட்டியும் பட்டலாம், ஏயும் பட்டலாம் பட்டினம்டா. இதில் 1 இதில் 1 a வர்க்கம் சய 2 சக 1 இன் கீழ் a வர்க்கம். அடுத்த உதாரணம் p மைனஸ் q முழுவதின் வர்க்கம். ஏன்னா தொடர்ந்து எழுதலாம். p வர்க்கம் சக 2pq சக q வர்க்கம். அடுத்த உதாரணம் 4a மைனஸ் 2b முழுவதின் வர்க்கம். இதெல்லாம் நேரடியாக எழுதுகிறேன். 16a வர்க்கம் சய 16ab சக 4b வர்க்கம். அடுத்த உதாரணம் பார்ப்போம். a மைனஸ் 2b முழுவதின் வர்க்கம். a வர்க்கம் மைனஸ் 4ab ப்ளஸ் 4b வர்க்கம். அடுத்த உதாரணம் 2xy சய 3 செட் முழுவதின் வர்க்கம். இதை நான் நேரடியாக எழுதுகிறேன். 4x வர்க்கம் y வர்க்கம் சய 2 6 2 12 x y செட் சக 9 செட் வர்க்கம். ரெண்டு a மைனஸ் b முழுவதின் வர்க்கம். இப்போ எடுத்தோம்னா 4a வர்க்கம் சய 4ab சக b வர்க்கம். அடுத்த உதாரணம் 1 இன் கீழ் a சய 1 இன் கீழ் b முழுவதின் வர்க்கம். 1 இன் கீழ் a வர்க்கம் சய 2 இன் கீழ் ab சக 1 இன் கீழ் b வர்க்கம் போட்ட விட. x மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம். x வர்க்கம் சய 2x சக 1. ஓகே, இன்றைக்கு இவ்வளோ போதும். நாளைக்கு நம்ம மிச்சத்தை பார்ப்போம்.